சரி. நம்ப வந்து ஏற்கனவே சொன்ன மாரி பட்டுவோட பார்த்துட்டோம். பட்டுவோட தான் பேச போறோம். அதாவது அந்த எபிசோடுக்கு அப்புறம் இது 2வது எபிசோட்ல உள்ள சில நம்மளுக்கு தோணுன விஷயம். உனக்கு டொமேட்டோ நீயும் பார்த்துருக்க தானே இத? ஆமா, நானும் பார்த்தேன். இப்ப நம்ம எபிசோட் 2 பத்தி பேசப் போறோம். 2 பார்ட் இருக்கு. அந்த 2 பார்ட்டும் பேசப் போறோம். சரி. அப்படிதான். இதுல நெறைய விஷயம் இருக்கு தானே டொமேட்டோ. அதுல எல்லாமே நம்ம எடுத்து பேசப்பட்டு சிலது மட்டும் தான் பேசுறோம்ல. அது ஏன்? அது ஏன்னா நம்மளுக்கு அதுல பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. அது அவ்வளோ ஒர்த்தாவும் இல்ல. ஆமா. நீ சொன்ன மாரி அதே ஃபீல் தான். அதுல இன்ட்ரஸ்டிங்கா பேசுற அளவுக்கு இத எடுத்து இந்த வீடியோல நம்ம பிபிஎஃப் மனசாட்சில பேசி தெரிய வைக்கணும்னு அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால தான் அதெல்லாம் எடுக்கல. நம்மளுக்கு இதுல இப்ப பேசுறோம்ல, அது மட்டும் தான் பேசணும்னு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும், ஈடுபாடும் இருக்கிறனால தான் எடுத்து பேசுறோம். அவ்வளோதான் இந்த விஷயம். நீ பாத்தியா டொமேட்டோ? நம்ம ரக்ஷ் வந்து இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஒரு மாரி ஒரு ப்ளூ கலர்ல சட்டை, ஜீன்ஸ்லாம் போட்டிருந்தாரு. அது கொஞ்சம் மேட்சா இருந்துச்சு. அப்பயும் கொஞ்சம் லூசுத்தனமா கலர் டிசைன் சொல்லி விதவிதமா போடுவாரு. ஆனா, ஒருவேள எனக்கு தோணுச்சு, இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு மாரி கொஞ்சம் இந்த மாரி தான் போடுவாரு போலன்ட்டு. ஆனா, இவரோட ஆத்மா தான் அந்த பட்டி இருக்காருல்ல, அவரோட உடம்புல பூந்துருச்சு போல தானே டொமேட்டோ? ஆமா, ஏன்னா அவரோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஒர்ஸ்ட்டா இருந்துச்சு. அதாவது அந்த பதி இருக்கார்ல, அவரோட ட்ரெஸ்ஸு. ஏன்னா அந்த காஸ்டியூம் நீ பார்த்தன்னா ஸ்பூனு, அப்புறம் அந்த சீசனிங்லாம் போட்டு இருந்துச்சு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ரேமா பார்க்கலாம் நல்லாருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸா பார்க்குறப்ப அவருக்கு என்னமோ ஷூட் ஆகாத மாரி எனக்கு தோணுச்சு. அதான் அது நீ சொன்ன மாரி அந்த கரண்டில பட்டை, கிராம்பு என்னென்னமோ தூள் இருந்த மாரி, ஒரு மாரி டிசைன்ல ஒரு சட்டை போட்டிருந்தாரு. அது அவருக்கு நல்லா இல்லையா? இல்ல அந்த சட்டையே நல்லா இல்லையான்னு அது தெரியல தானே டொமேட்டோ? ஆமா, அது சட்டை நல்லா தான் இருந்த மாரி இருந்துச்சு. அவருக்கு நல்லா இல்லன்னு நான் நெனைக்கிறேன். அப்ப அதான் ஆமா தான். அப்புறம் இன்னைக்கு வந்து செஃப் டம் அவரு வந்திருந்தாரு. ஏன்னா போன வாரம் அவரு வரலல்ல. இன்னைக்கு வந்திருந்தாரு. அவரு இந்த ஷோவோட ரொம்ப பெரிய ஆளுல்ல. அவரு வந்து எப்பவுமே சொன்ன மாரி விட்டு குடுத்து ஜட்ஜ் பண்ணுவாருன்னு பார்த்தா, அவரு ஜட்ஜ் இதுக்கப்புறம் பார்த்தோனே தான் தெரிஞ்சுச்சு. அது வந்து அப்புறம் சொல்றோம். தானே டொமேட்டோ? இல்ல இப்பயே கூட சொல்லலாம். அவரு வந்து ஸ்ட்ரிக்ட்டா நோட் சொல்றாருல்ல. ஜட்ஜ் பண்ணாரு. அது எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டா இருந்துச்சு. ஒரு வேள வந்து இப்படிதான் பண்ணணும். அந்த அவார்ட் கிடைச்சனாலயா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த அவார்ட்னால அவர் வந்து ஓகே நம்ம இப்போ ஒரு ரெஸ்பெக்ட் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாரா? இல்ல அந்த ஜெய் டிவி சொல்லிக் குடுத்தாங்களா? இல்ல இங்க வந்து குக் பண்ண தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க. அதனால நம்ம இப்படி பண்ணுவோம்ன்னு பண்ணாரான்னு தெரியல. நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து டொமேட்டோ, ஏன்னா இந்த ஆல்ரெடி சொன்ன மாரி போன வாட்டி வீடியோ போடுறப்ப அதிலேயே சொல்லியிருப்போம். இந்த ஷோ சமைக்க கொஞ்சம் பேசிக் அதாவது நல்லா சமைக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. சமைக்க தெரிஞ்சவங்க இருக்கிறனாலே, இந்த ஷோ வந்து கொஞ்சம் பெரிய லெவல் ஷோ மாரி இந்த வெளிநாட்டு சில சில சமையல் ஷோ இருக்குல்ல, குக்கிங் ஷோ அந்த மாரி கொண்டு போவாங்களோன்னு ஒரு சொல்லியிருப்போம்ல அந்த வீடியோல. அந்த மாரி தான் கொண்டு போறனால இந்த மாரி இது பண்றாங்களாம். அந்த அவார்ட்ட தான் வாங்குறனால செஃப் தாம் அப்படி பண்றாருன்னு சொன்னாக்கா டொமேட்டோ நீ சொன்ன மாரியே ஒரு டவுட் இல்ல. அவரு இதுக்கு முன்னாடியே நெறைய பண்ணிட்டாருன்னு இருக்கிறப்ப, அவரு எப்பயோ பண்ணியிருக்கலாம். ரொம்ப வருஷமா அவரு இப்படிதான் ஜட்ஜ் பண்ணுவாருன்னு இருக்கிறப்ப, இது ஏதோ இந்த ஷோவோட அந்த ஃபார்மேட் அப்படி ஆ எடுத்துட்டு போயிருக்காங்க. மேனேஜ்மென்ட் இந்த மாரிலாம் சொல்லி தான் இப்படி பண்றாங்களோ. ஏன்னா, அந்த மேட் செஃப் வர்றப்பயே ஒரு டவுட் இருந்துச்சு தான். இப்ப அது கொஞ்சமா கன்ஃபார்ம் ஆகுற மாரி சில விஷயங்கள் இருந்திருக்கு டொமேட்டோ. அதெல்லாம் நல்லா தான் இருக்கே! சரின்னு சொல்லி அதான் சொல்லுவாங்கல்ல சில பேரு, நல்லா திருந்திருவாங்கன்ட்டு. ஆனா இவங்க திருந்திட்டாங்க. ஆனா 90% தான் திருந்திருக்காங்க போல. ஏன்னா, நீ பார்த்தல்ல நல்லா அழகா இருந்ததெல்லாம் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம சொன்னோம் தானே! போன இதுலயே சொல்லிட்டோம். இவங்க வந்து கண்டிப்பா அந்த ராமன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அ அவரோட ஒய்ஃப் பிபில உள்ளவரோட ஒய்ஃப். ஆமா. அவங்களோட தான் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்களே! என்ன பயங்கரமா இருந்துச்சு நீ பார்த்தியா? ஆமாமா. அந்த இல்ல சாமி, சாமி, சாமின்னு பேசிட்டு இருக்கிற அவங்களோட ஆமா. அப்படிதான் இருந்துச்சு. இப்போதைக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல வேற இருக்காங்க. டைட்டில் வின்னர் தானே இந்த ஷோல டொமேட்டோ. டைட்டில் வின்னரான்னு எனக்கு தெரியல. ஆனா ஃபைனல் வின்னர்ன்னு தெரியுது. ஆ அப்பலாம் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போவாங்கல்ல. கண்டிப்பா போவாங்கன்னு அடுத்தது வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்‌க்கு பிரேக்கே இல்லன்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்கல்ல. அது எந்த கட்டம் டொமேட்டோ? நான் அது வந்து பதி வந்து அந்த பஞ்ச் அடிப்பாரு. அந்த கட்டத்துல முன்னைக்கே சொல்லியிருப்பாரு. அதாவது ஷோ ஆரம்பிக்கிறப்ப இந்த தமிழ்நாடு ஸ்பெஷல் குக்கிங்ன்னு இன்னைக்கு சொன்னாங்கல்ல, அதுக்கு அந்த நடுவுல. ஆமா. அந்த நடுவுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. இந்த இத ஃபர்ஸ்ட்டு இத பார்த்துட்டு எல்லாரும் பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் குடுக்குறாங்களாம். நம்ம அந்த மாரி பாசிட்டிவ் காமெண்ட்லாம் பார்க்கலையே. நீ பார்த்தியா? ஃபர்ஸ்ட்டு காமினா? காமினா அவ்வளோ இல்ல போல. செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி இத பத்தி பேசணும்னு இருக்கிறப்ப 5, 10, 15, 100 தாண்டவே இல்ல போல சொந்த சேனல்ல. தெர்ல வாய தொறந்தாலே சரியான பொய் மட்டும் நெறையா வருது. ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து லக்ஸ் பார்த்து ஃபேவரைட் டைரக்டர் வராங்கன்னு ரக்ஷ் சொன்னாரு. எத்தன மூவி வந்து அவங்க ஹிட் குடுத்துட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அப்படி ஒண்ணு இல்லவும் இல்ல. இன்னொன்னு வந்து இதோ இவரு சொன்ன அந்த பொய்யி. இந்த மாரி எத்தன பொய் சொல்லுவாங்கன்னு தெர்ல. பொய் நெறைய சொல்றாங்க தான். சொன்னபடி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி இந்த ஷோ ஃப்ளாப் தான். இதெல்லாம் நடக்காத முன்னைக்கே சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த ஷோ வந்து அவ்வளோ ஹேட்டர்ஸ் சம்பாதிச்சு அடுத்த சீசன் வந்து இவங்க விட்டு குடுக்கணும்னா, அதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கு நெறையா மடங்கு வந்து இவங்க நல்லா வேகமா வேலை செஞ்சு நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் நம்ம என்டர்டெயின்மென்ட்டா பார்த்து இது பண்றப்ப, அதுல இருக்கிற வேண்டிய விஷயம்லாம் இருக்கணும். அது வந்து எங்ககிட்ட கொஞ்சம் குறையுது. ஏன்னா,
இந்த இது ஃபுல்லா பார்த்து முடிக்கிற வரைக்கும், எங்க ஒண்ணுமே காணோமே! கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் ஒரு மாரி போகுதேன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு தான். உனக்கு வந்துச்சா டொமேட்டோ? ஆமா. அந்த ஃபீல் வந்துச்சு தான். ஆமா. அந்த ஃபீல் வந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா ஆல்ரெடி இந்த விஷயம் நான் சொன்னேன். இப்ப சொன்ன மாரி தான் நடக்குது. மத்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம பிபிஎஃப் சர்ச் சேனல்ல தானே டொமேட்டோ. ஆமா உண்மதான். சரி அடுத்தது பார்த்தாக்கா, அந்த தமிழ்நாடு குக்கிங் குயிஸ்ன்னு சொல்ற டைம்ல வந்து ஒரு விஷயம் மாட்டுச்சு டொமேட்டோ. அப்ப அந்த பேரிங் டைம்ல எப்ப போல தான் நம்ம ராமாவும், புகாவும் ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே சிறப்பா இருந்துச்சு அந்த அந்த டைம்ல. அது நீ பார்த்தியா? ஆமா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நிஜமாவே. ஏன்னா போன எபிசோட்லயும் சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த எபிசோட்ல இவங்க 2 பேரும் உண்மையா பண்ணியிருந்தாங்க. அதனால இருந்துச்சு. இந்த எபிசோடும் சொல்றோம்னா, அங்க உள்ளத எடுத்து சொல்லல. இந்த வாட்டியும் பண்ணியிருந்தாங்க. அதனால சொல்றேன் டொமேட்டோ. ஆமா. அடுத்தது உனக்கு என்ன இருக்கு? ஏன்னா அடுத்தது வந்து எனக்கு இருந்தது வந்து அட்வான்டேஜ் ரவுண்டுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில விஷயம் இருந்துச்சு. உனக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னா? அதுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த குரை இருக்கார்ல, அ. அவர பத்தி ஒரு விஷயம். இந்த ஷபா வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் வொர்க் ஸ்டேஷன் வந்தாரு. ஆனா வந்து அவர் எல்லா வொர்க் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு தான் வேலை செய்றாரு சொன்னோனே, அவர் மூஞ்சி செத்து போச்சு. நீ பாத்தியா? ஆமா. ஒரு மாரி அவர் மூஞ்சி ஒரு மாரி பரிதாபமா கொஞ்சம் வேதனையா இருந்த மாரி அந்த மூஞ்சி காட்டுற இதுலயும் தெரிஞ்சுச்சு. என்ன மூஞ்சி ஒரு மாரி மாறுது அவருக்குன்னுட்டு தானே. ஆமா. அது ஒண்ணு. இன்னொன்னு அவரு குரை வந்து இந்த தேனாலி டயலாக் சொன்னாரு. செம்மையா இருந்துச்சுல்ல? ஆமா. நான் ஸ்டாப்பா பண்ணி எல்லாருமே கை தட்டுற அளவுக்கு இருந்துச்சு. அவரு அதான் எல்லா சீசன்ல அவர் உண்மையிலேயே பெஸ்ட்டா அவரால முடிஞ்சத செஞ்சு எடுத்து வந்து செய்வாங்க தான். ஆனா அது எப்படின்னு தெரியல. மேனேஜ்மென்ட் சொன்னா அவரோட பார்சியாலிட்டி பாத்து இவருன்னு தான் அப்ப வந்து இந்த மாட்டு பண்ணையில கேட்ட தொறந்து விடுற மாரி சில பேத்துக்கு தான் தொறந்து விடுவாங்க போல. அந்த சில பேர் இந்த மாரி ஸ்கோர் பண்ணிடுறாங்க போல டொமேட்டோ. ஆமா, ஆமா. ஏன்னா எப்பவுமே நீ பார்த்தன்னா, புகா, குரை, ராமா இவங்கலாம் வந்து கன்ஃபார்ம் இருப்பாங்க. ஸோ ஆமா. இவங்கலாம் வந்து நல்லா பண்ணுவாங்க. அதுல யார் ஹைலைட் பார்த்து அத மட்டும் தான் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா, இவர் வந்து தேனாலி அந்த கெட்டப் வந்து எல்லா டைமும் போட்டுருக்காரு. போன சீசன், அதுக்கு போன சீசன்லாம். அ. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டயலாக் பேசுவாரு. இந்த வாட்டி வந்து அந்த டயலாக்கே எடுத்து நல்லா பேசியிருந்தாரு. ஆமா. நீ சொன்ன மாரி அந்த மாரி சூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம அங்க போய் பார்க்கல. தெரிஞ்ச மாரி ஒரு மாரி இந்த ஷோ பத்தி பார்த்து சொல்லணும்னா, பார்த்து அப்படி தோன்றப்ப இப்படிதான் தோணுச்சு அதான். சரி அடுத்தது உனக்கு என்ன இருக்கு? அடுத்தது இல்ல. அட்வான்டேஜ் ரவுண்டுக்கு போலாமா என்ன? போலாம். அப்ப அந்த கட்டத்துல ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த ஜட்ஜு பேசாம என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த ஜட்ஜ் எல்லாம் வந்துட்டு கான்டெஸ்டன்ட்டா மாறியிருக்கலாம். ஏன்னா, இங்க சமைக்க தெரியாத ஆளுங்க தானே கொஞ்சம் பேசிக்கா சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்றானுங்கள போல இருக்கனால, ஜட்ஜ்க்கு அந்த தகுதி இருக்கு. பேசாம கான்டெஸ்டன்ட்லாம் ஜட்ஜா போய் உட்காந்துருக்கலாமான்னு தோணுச்சு டொமேட்டோ. ஏன்னா, அப்படிதான் எல்லாருமே பிஹேவ் பண்ணாங்க. டோட்டலா சொல்லணும்னா எல்லாம் சிம்ப்ளி வேஸ்ட்டு, மொக்க பீஸு இந்த மாரி வேற வேற வார்த்தை அந்த இடத்துல வைக்கலாம். அந்த மாரி தான் இருந்துச்சு டொமேட்டோ. ஆமா. ஏன்னா எல்லாருமே ஜட்ஜ் மாரி தான் பிஹேவ் பண்ணாங்க. ஏன்னா அவங்கலாம் என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மலாம் நல்லா சமைப்போம். பயங்கரமா சமைப்போன்ட்டு. ஆனா எனக்கு என்ன கேள்வி இதுல வருதுன்னா, ம். ஒருத்தவங்க சொல்றாங்க, "நான் கடை வச்சிருக்கேன். ஆமா. நான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன். ம். எனக்கு இது தெரியும், அது தெரியும்னு." ஆனா ஒரு மட்டன் வேக வைக்கிறதுக்கு கூட இவ்ளோ டைம் எடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு புரியல அந்த கட்டம். ஏன்னா இந்த விஷயம் எப்படி தெரியுமா இருக்கு? இப்ப நீ சொல்றப்ப, இந்த ஏற்கனவே பாஸ்ன்னு ஒரு பெரிய ஒரு ஷோ ஓடுச்சு. அதுல வந்து டாக்டர் வரவங்க, லாயர் வரவங்க, என்னென்னமோ படிச்சவங்கலாம் வருவாங்க. ஆனா சைக்காலஜிலேருந்து அந்த மாரிலாம் வந்திருந்தாங்க. ஆனா பிஹேவியர பார்த்தா சுத்தமா நீங்கலாம் படிச்சிருக்கீங்களான்னே ஒரு டவுட் வரும் அந்த ஷோல. ஏன்னா 24/7 தானே. அந்த மாரி அது பொய்ன்னு பச்சா தெரிஞ்சிரும். ஏன்னா நம்ம அவங்க வெளிய எவிக்ஷன் ஆவாத முன்னைக்கு உள்ள தானே இருப்பாங்க. அவ்வளோ நாள் பண்ற பிஹேவியர்ல நீங்க கண்டிப்பா அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நம்மளுக்கே தோணிரும். ஏன்னா டாக்டர் படிச்சவங்களுக்கு, சைக்காலஜி படிச்சவங்களுக்கு அவங்களோட பிஹேவியர், அவங்களோட பேச்சு, அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட திங்கிங் எல்லாம் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி அத கொண்டு வந்து மத்தவங்ககிட்ட பேசுவாங்க? எவ்வளோ பொறுமையா இந்த மாரி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியும் தானே அல்டிமேட்டா. அந்த மாரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாரி இதுலயும் பொய் சொல்லி வச்சிருக்காங்கன்னு தோணுச்சு. உண்மையாலே அது பொய் தான். ஏன்னா நம்ம கண்ணால பார்க்குற வரைக்கும் எதையும் நம்ப முடியாது. விசாரிக்காமலும் நம்ப முடியாதுன்னு ஒரு டயலாக் இருக்கும். அந்த மாரி தான் நீ சொன்ன மாரி பிஹேவியர் விடு, மைண்ட் செட் விடு எல்லாத்தையும் உட்டுருவோம். ஏன்னா ம், எல்லாருக்கும் அவங்கவங்க கேரக்டர் இருக்கும். ம். ஆனா பேசிக்கான ஒரு நாலேட்ஜே இல்லாம இருப்பாங்க பாரு. கேட்டா நான் அத படிச்சிருக்கேன், இத படிச்சிருக்கேன்ட்டு. அது கூட தெரியாது. ஒரு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஆமா, ஆமா. அப்ப கரெக்ட்டு தான். அடுத்தது வந்து இந்த இந்த அட்வான்டேஜ் ரவுண்ட்லயே அந்த ஒரு போட்டி மாரி அந்த அந்த மசாலா, அந்த பட்டை, கிராம்பெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு இது வச்சிருந்தாங்க பாத்தியா? ஆமா பார்த்தோம். அதுல வந்து இந்த சரான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்களா, பேர் வந்து இப்படிதான் சொல்ல முடியும் பிரச்சனை இல்லன்ட்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பார்க்குற ஆமா எல்லாத்துக்கும். பாயோட பார்ட்னர். ஆ அவரு வந்து நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்த்திருந்தேன். நீ டொமேட்டோ? ஆமா கூரை, அப்புறம் சரா, அப்புறம் புகா இவங்கலாம் நல்லா பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். பட் புகா மட்டும் தான் சூப்பரா பண்ணாரு. ஆனா சரா பண்ண வேலைக்கு தான் இந்த ஜூ பாய் வந்து கெடுத்துட்டாரு டொமேட்டோ. பாத்தியா? சிரிப்பா இருந்துச்சு. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா, இந்த புதுசா ஒரு காமெடி செக்ஷன்னு ஒண்ணு தொறந்திருக்காங்க பாத்தியா? நடுவுல பேசிக்கிட்டு, கேள்வி கேட்டுக்கிட்டு. தெரியலையே. அது கொஞ்சம் சீரியஸான ஷோ அந்த மாரி கொண்டு போறாங்க தானே? அந்த மாரி கொண்டு போறாங்க. ஆனா, பாக்குறதுக்கு சகிக்கல. ஏன்னா வந்து, ஆல்ரெடி இங்க என்ன பண்றாங்களோ, அங்க அத தான் எடுத்து பேசுறாங்க. அது எதுக்கு எக்ஸ்ட்ராவான்னு தான் தோணுச்சு. தெரியல ஆல்ரெடி இந்த மாரி விஷயம்லாம் இந்த மாரி நெறைய பேர் நம்பன்னு இல்ல. நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ், நெறைய காமெண்ட் செக்ஷன்ல நெறைய இடத்துல இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த ஜே டிவி இந்த மாரி விஷயம் அவங்க மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு நோட் பண்ணிட்டு இருந்தா, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு என்ன வேணுமோ அத எடுத்து செய்வாங்க. ஆனா, செய்றதும் சரிங்க. கொஞ்சம் அழகா கணக்கா நம்மளுக்கு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கலாம். அந்த மாரி விஷயம் எடுத்து செய்யலாம்லன்னு தோணுது. இப்ப இதையும் பார்த்துருக்கலாம், மத்தவங்களோடையும் பார்த்துருக்கலாம். நம்மள மாரி மத்தவங்களோட மைண்ட் செட் இருந்தும் சொல்லியிருக்கலாம் வேற எதனா சேனல்ல. பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்ல தோணுது தான் அல்டிமேட்டோ. ஆமா. ஏன்னா இவங்க என்டர்டெயின்மென்ட் பேர்ல மொக்க போடுறதும், மொக்கையா பேச வேண்டிய இடத்துல வந்து சீரியஸ் ஆகுறதும், இதுதான் இவங்க வேலையா வச்சிருக்காங்க. ஆமா சலிக்கல மொத்தத்துல சொல்லணும்னா. அடுத்து டொமேட்டோ
புகாவும் இந்த மாரி பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவரு பரவால்ல. 6 கண்டுபிடிச்சுட்டாரு பாத்தியா டொமேட்டோ? ஆமா. ஏன்னா, அவரு பண்ணுவாருன்னு எதிர்பார்த்த இடத்துல அவரு மட்டும் தான் பண்ணாரு. அந்த தங்கம் இருக்கார்ல, அவரு பண்ண ஆமா. மாட்டாருன்னு நான் நெனச்சேன். ஆனா அவரு பண்ணிட்டாரு பாத்தியா? ஆமா. அவரும் புகாவும் தான் அவரு 5 கண்டுபிடிச்சாரு. ஆனா புகா தான் முதல் லீடிங்ல இருந்து கண்டுபிடிச்சு ஜெயிச்சிருக்காரு. இது டோட்டலா சொல்லலாம் எல்லாத்தையும் விட. ஆமா. நம்ம எதிர்பார்க்குற ஆளு பண்றப்போ அது நல்லா தான் இருக்குல்ல. ஆனா நெறைய பேருக்கு தான் புகாவ பிடிக்காம போயிருச்சு. இவ்ளோ பண்ணியும் பிடிக்காம போயிருச்சு. அது ஏன்னு நம்மளுக்கே புரியல. அது சில ஆரம்ப பேரோட மைண்ட் செட் போல. அது ஏன்னு தெரியல. ஏன்னா ஆரம்பத்துல புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதேதான் எப்பவுமே ஒரே விஷயம் தான் இந்த என்னது குண்டு சட்டில ஓட்டாத மாரி அவரு அதிலேயே தானே ஓட்டிட்டாரு. அதே காமெடி அதே மாரி. வேற எதுவுமே அவரு புதுசா மாரிலாம் கெட்டப்ல இருந்து, அவரு பேச்சுலருந்து. ஆனா அது ஏன்னு தெரியல டொமேட்டோ. சரி அடுத்தது அந்த புகா, அக்கா அந்த காமெடிய பாத்தியா டொமேட்டோ? ஆமா. ரொம்ப காமெடியா இருந்துச்சுல்ல அந்த கட்டம். ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு அ ரக்ஷா பண்ணது. ஆமா. ரக்ஷ் தான் அந்த மாரி காமெடி பண்ணிட்டு அவரே தலையில கைய வச்சுட்டாரு. போச்சு போன்னுட்டு. ஆமா. இந்த மாரி சில சில இடத்துல வந்து இவங்கலாம் புகா, ராமா, அப்புறம் புதுசா வந்த பாய் இவரு எல்லாமே வந்து நல்லா ஃபன் பண்றாங்கல்ல. ஆமா. புதுசா வந்ததுன்னு பாத்தாக்கா, அவரு மட்டும் தான் ஜூபாய். ஆனா ஆல்ரெடி இவங்கள பத்திலாம் சொல்ல ஒண்ணும் இல்ல. பண்ணுவாங்க. டீம் இப்ப வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பண்ணலாம் நீங்க அப்படின்னுட்டுனால தான் இவ்ளோ கிடைக்குதுன்னு நெனைக்கிறேன் டொமேட்டோ. ஆமா, ஆமா. அது முக்கியமா எடிட்டர் எடுத்து போடுறனால கிடைக்குது. ஏன்னா பின்னாடி எவ்வளோ விஷயம் தூக்குறாங்க, எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தான் காட்டுறாங்க. எவ்வளோ நேரம் அவங்க ஷூட் பண்ணுவாங்க நம்மள விட கூடயா. அதனால அதில இதெல்லாம் காட்டுறப்ப ஒரு ஒரு மாரி நல்லா என்டர்டெயின்மென்ட்டா நல்லா சிரிப்பு வருது தான் பார்க்குறப்ப. ஆனா மோஸ்ட்லி டைம் இந்த சீரியஸா தான் இந்த ஷோ போது. ஆமா. சீரியஸா போது. அது கோமாளின்னு வச்சிருக்காங்க. கோமாளி, கோமாளி வேலைய பார்க்குறது அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா வந்து சீரியஸா போறது கூட பிரச்சனை இல்ல. ஆனா அப்பப்ப அவங்க புத்திய காமிச்சுடுறாங்க இந்த மாரி எல்லாம் பண்ணி. ஆமா. சரி அடுத்தது நம்ம என்ட்ரன்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள போலாமா? உனக்கு என்ன இருக்கு அது மட்டும் சொல்லேன். எனக்கு அதுல ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன இருக்கு? அதில ஒண்ணுமே இல்ல. அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஓகேவா தான் இருந்துச்சு. பெருசா ஒண்ணுமே இல்ல. அந்த ரக்ஷ் ஒண்ண வச்சு ஆ வெளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாருல்ல. ரக்ஷும் அந்த கையில வச்சிருந்த அந்த என்ட்ரன்ஸும் பார்க்க ஒரே மாரி இருந்தாருல்ல. சிப்லிங்ஸ் மாரி. அது அவருக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் இத எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்திருப்பாரு. ஏன்னா நெறைய எமோஜி இருந்துச்சுல்ல. ஆமா. அவரும் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு மாரி இருந்தாருல்ல. பக்கத்துலயே வச்சு அத பத்தி விளக்கிக்கிட்டு இருக்கிறப்ப 2 பேரும் பார்க்குறப்ப அண்ணன், தம்பி மாரியே இருந்துச்சு ஆனா. அவர் ஆமா. மூஞ்சி மாரியே. அப்ப இந்த விஷயத்துல இவ்வளோதான் இருக்கான்னு ஏதாவது இருக்கட்டும் மட்டும் இந்த விஷயத்துல. இந்த விஷயத்துல எனக்கு என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் நடந்தது இதெல்லாம். அதுல எதுவுமே இல்ல. அப்பன்னா இந்த ஒரு கட்டத்துல வந்து இந்த பட்டி வந்து அவரு ஜட்ஜ்மெண்ட் இந்த இது பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சமைச்சு எடுத்துட்டு வந்த சமையலெல்லாம் வந்து. அப்ப அந்த கட்டத்துல ஒரு பொட்டேட்டோன்னு ஒரு ஒரு கொறையா என்னமோ சொல்லுவாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா டொமேட்டோ? ஆமா, ஆமா. அவரு என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க ஷபா. ஏன்னா எல்லாமே வந்து ஒரே சைஸ்ல கரெக்ட்டான சைஸ்ல கரெக்ட்டா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லுவாரு. ஆமா. அந்த ஒரே மாரின்னு உடனே அந்த கிளிப்ஸ் வேற காட்டுவாங்க இமேஜ். அந்த இமேஜ்ல பார்க்குறப்ப அதுதான் அந்த ஒரு மாரியான்னு தெரிஞ்சுச்சு. என்னப்பா பண்றீங்க? ஒரே மாரின்னு ஜட்ஜ் அதுல சொல்லிட்டு ஜட்ஜ் ஃபோட்டோ அங்க காட்டுறீங்க. அதெல்லாம் என்ன தப்பு? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது நார்மல் யூடியூபர்ஸ் கூட இந்த தப்பு பண்ண மாட்டாங்க போல. பெரிய சேனலா வச்சுட்டு நீங்களே இவ்வளோ தப்பு பண்றீங்களேன்னு எனக்கு தோணுச்சு டொமேட்டோ. அது பெரிய சேனல் தான். பட் மத்த சேனல் அளவுக்கு இல்லல்ல. ஸோ அவங்களுக்கு நாலேட்ஜ் கம்மி தான். அதனால தான். இப்ப பாரு நம்பலாம் ஒரு ஆளா? ஆனா நம்மளே இது வந்து கன்டென்ட்டா பேசிட்டு இருக்கோம்னா, வேற என்ன பண்ண சொல்ற? ஆமா. நம்ம இந்த மாரி வந்தது, வராதது எல்லாமே தான் பேசுவோம். ஏன்னா நம்மளுக்கு தான் சேனல் பேரே பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட் அந்த மாரி இருக்குன்னா, அது ஒரு அர்த்தம் வந்தது, வர்றது, போனது எல்லாமே எடுத்து பேசுறது தான் நம்ம சேனல். ஆல்ரெடி நம்ம பாஸ் பத்தி பேசியிருந்தோம். அதுல கொஞ்சம் பாசிட்டிவ் நெறைய கெடைச்சிச்சு. நெறைய பேர் நம்மளோட அந்த ஒரு மாரி கணிச்சு ஒரு மாரி சொல்றது, இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னுட்டு, எப்டி எப்டின்னு கேட்டாங்க. சரின்னுட்டு நம்ம இப்ப பேசி அந்த இதுக்காக காசு தானே எல்லாமே சம்பாதிக்குதுன்னு, அதுக்காக வந்திருக்கோம். கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிசல்ட். ஏன்னா பெருசா இதுல வந்து பெருசா எதுவுமே கிடைக்கல எனக்கு. உனக்கு மட்டும் உனக்கு இருக்கா என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல இதுல. ஆனா எனக்கு வந்து ரிசல்ட்டுக்கு முன்னுக்கு வந்து நம்ம மதியம் பேசியிருந்தோம்ல, ம், அந்த பொட்டேட்டோ பத்தி. அது நம்ம ம். ஃபோட்டோ போடுறோம். கண்டிப்பா பாருங்க. அது சொல்றதுக்கு தான். ஆமா. அப்ப பாருங்க. அதுல உங்களுக்கும் தெரியும். ஏன்னா, அங்க அந்த இன்னொரு கட்டம் கூட ஃபோட்டோ இவங்க வேற ஆள் சமையலோட எடுத்து காட்டி, வேற ஆள் அந்த ஜட்ஜ் அவங்கள சாப்பாட பத்தி சொல்லிட்டு இருக்கப்ப, இந்த மாரி விஷயம்லாம் நடக்குது. ஏன்னா, கரெக்ட்டா பார்த்து பண்றாங்களா? இல்ல பார்க்காம பண்ட்டாங்களான்னு தெரியல டொமேட்டோ. நார்மல் யூடியூபர்ஸ் விட இவங்க கொஞ்சம் கேவலமா தான் இவங்களோட டீம் வேலை செய்யுது ஆனா. இப்ப நம்ம நார்மல் யூடியூபர்ஸோட நம்ம எத்தன பேரோட பார்க்குறோம்? சித்தாவோடலாம் பார்க்குறோம்ல. ஆமா. அவங்களோட எடிட்டிங்லாம் எப்படி இருக்கு? இந்த எடிட்டர் வந்து எவ்வளோ மோசமான எடிட்டர்ன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு வேள நெகட்டிவ் தான் நம்ம சம்பாரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாரி இறங்கி கேவலமா வேலை செய்றாங்கன்னு நெனைக்கிறேன். தெரியலையே. நெகட்டிவ் தான் சீக்கிரம் ஸ்ப்ரெட் பண்ணும். அதனால சீக்கிரமா ஏறிடலான்னு அந்த மாரி பண்றாங்களா? ஏன்னா நெகட்டிவ் கன்டென்ட் கூட நெறைய பேர் பண்றாங்க தான். ஆனா இந்த மாரி பண்ணல. அதனால தான் இந்த மாரி விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு டொமேட்டோ. ஆனா வந்து நீ சொன்ன மாரி நெகட்டிவ் காமெண்ட் தான் எல்லாத்துக்கும் போகும். அந்த மாரி விஷயம் தான் பரவும். அதனால நம்ம முன்னேறலாம்னு நெனைக்கிறதுக்கு நீங்க என்ன அவ்ளோ சீப்பான சேனலோ? இல்லையா? ஏன்னா எல்லாத்துக்கும் இவங்களுக்கு இருக்குல்ல கேட்டா காசு போடுறதுக்கு. அது இந்த ஏன்னா இவங்களோட ஸ்பான்சர்லாம் பார்த்தாலே தெரியுது. இந்த யூடியூபர்ஸ்க்கு கிடைக்கிறது இருந்தா அவங்க வேற இப்ப நெறைய பேரு கஷ்டப்பட்டுட்டு யாருன முன்னேன்னு அவங்களுக்கெல்லாம் கிடைச்சுச்சுன்னா நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க மாரி தானே டொமேட்டோ. ஆமா இங்க எவன் வந்தாலும் ஓடிருவான். சரி அவ்வளோதான் இதுல. சரி அப்ப ரிசல்ட்ல பெருசா எதுவுமே இம்ப்ரெஸ் ஆகல இந்த வாட்டி அவங்களோட குக்கிங், பிளேட்டிங் அந்த அலங்கரிப்பு, டெக்கரேஷன் அவங்களோட எல்லாமே உனக்கு இருந்துச்சா டொமேட்டோ? எனக்கு இம்ப்ரெஸ் ஆவல. ஆனா வந்து ஃபர்ஸ்ட்டு இடம் புடிச்சவங்க வந்து
உண்மையாலே மத்தவங்கள விட கம்பேர் பண்றப்போ அவ்வளோ நல்லாவும் இல்ல. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் இடம் கிடைச்சுச்சு? ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கும், கடை வச்சிருக்கிறவங்களுக்கும், ரொம்ப வருஷம் சமைக்கிறவங்களுக்கும், அவங்களலாம் தாண்டி வீட்ல ஒருத்தவங்க சமைக்கிறவங்களுக்கு கிடைச்சிருச்சா? அப்படிதான் போல. ஏன்னா, அதான் நீ சொன்ன மாரி நல்லா சமைக்கிறவங்கலாம் வெளிய தூக்கி போட்டுருவாங்க. நல்லா சமைக்காதவங்கலாம் உள்ள வச்சு கொஞ்சுவாங்க. அந்த மாரி கொஞ்சி கொஞ்சி தான் இந்த மாரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒருவேள பார்த்தா அந்த பெர்சன் கொஞ்சி கொஞ்சி பேசுறனால இவங்களுக்கும் கொஞ்சி கொஞ்சி பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா அதான் போல ஏற்கனவே நீ சொன்னல போன வீடியோல அந்த மாரி தான் டொமேட்டோ. ஆமா. ஆனா செஃப் தாம் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் ஒண்ணு நோட் பண்ணியிருக்கேன். எல்லா சீசன்லயுமே. ம். அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு எது தெரியுமா பிடிக்கும்? வில்லேஜ் ஸ்டைல்ல ஏதாவது ஒரு ஃபுட் கொண்டு வந்துட்டா உடனே டாப் நாட்ச்ன்னு சொல்லிருவாரு. அப்ப அது நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ, ஆனா அத டாப் நாட்ச்ன்னு சொல்லிருவாரு. ஓ! அந்த மாரி ஒரு விஷயம் இருக்குல்ல. டொமேட்டோ அப்படிலாம் நீ கவனிச்சிருக்க அந்த ஆ விஷயத்த. நான் எல்லா சீசன்லயும் கவனிச்சிருக்கேன். ஒருவேள அதனால அவர் சொல்லியிருப்பாரோ என்னமோ! ஏன்னா நீ பார்த்தன்னா, இப்ப அவங்கள விட்டுருவோம். அடுத்தது மீன் குழம்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வரப்ப, அது அவருக்கு பிடிச்சிருச்சு. ம், டாப் நாட்ச்ன்னு சொல்ட்டாரு. ம், காரணம் அது மீன் குழம்பு. ம். ஸோ அந்த வில்லேஜ் ஸ்டைல்ல ஏதாவது வந்தா, அவர் அத இது பண்றாரு. அப்ப நம்ம ஸோ இங்க பெர்சனல் இது அவர் கொண்டு வர மாரி எனக்கு தோணுது. ஆனா சரி, அது நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயிலா சொல்ல முடியாது. நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம அங்கேயும் இருந்து பார்க்கலாம். ஏன்னா, நேரா பார்த்தா சில விஷயம் தெரியும்ல. ஆமா இதுதான் அவர் பண்றாரு சொல்லலாம். நம்ம ஒரு வீடியோ பார்த்து எடிட் அது இதுன்னு பண்ற ஒரு வீடியோவ பார்த்து தானே பேசுறோம். அப்ப சொல்ல முடியாது. சரி வேற என்ன உனக்கு இருக்கா இன்னும்? அந்த ஸ்கார் போர்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஆமா. அது வந்து எதுக்குன்னு நீ நினைக்கிற? போன வாட்டி வந்து எல்லா ஸ்கோரும் இவங்களே வச்சுப்பாங்கல்ல எப்பவுமே. ம், வச்சுக்கிட்டு கடைசியா நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கோர் போடுறோம்னு சொல்லி முடிச்சுருவாங்க. ம். அந்த இத நாங்க காட்டுறோம் அப்படின்றதுக்காகவா? தெரியலையே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஸ்கோர் போட்டா எதா இருந்தாலும் சரி, எதுக்கோ முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் புரியுது. டொமேட்டோ. ஆமா. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரோம். இதுக்கப்புறம் நாங்க திருப்பி பண்ண மாட்டோம் அந்த தப்ப. அந்த மாரி ட்ரை பண்ற மாரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா அந்த கோல்டன் ஹேட்ன்னு என்னமோ என்னமோ ஒண்ணு குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்கோர் போர்ட்ல இருக்கிற அந்த ஆளுக்கு அந்த மாரி குடுப்பாங்கன்னு இதுக்கப்புறம்னு சொன்னாங்கல்ல. அது வந்து அந்த ஷோவ பார்த்து செய்றீங்களான்னு தான் தோணுச்சு. ஏன்னா, அவங்க பெஸ்ட்டா இந்த சேனல்ல செஞ்சவங்க தானே அங்க போய் செஞ்சாங்க. ம். அப்ப இப்ப வேற டீம் செய்றாங்களா என்னன்னு தெரியல.